ஏய் என்னது பிளட்டா இருக்கு? ஆமா மாமா, அந்த பிளட் அபூர்வாவோடது. அவதான் என் அம்மாவை கொலை பண்ணான்னு ப்ரூவ் பண்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்டுக்காக நான் அவளுக்கே தெரியாம அவகிட்ட இருந்து எடுத்திருக்கிற பிளட் சாம்பிள் அது. நான் அந்த பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணது அபூர்வாவுக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா போற வழியில அட்டாக் பண்ணுவான்னு முன்னாடியே யோசிச்சு ஒரிஜினல் சாம்பிள உங்க கார்ல வச்சுட்டு என்கிட்ட ஒரு டூப்ளிகேட்டை வச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அபூர்வ ஆளுங்க வந்து என்ன அட்டாக் பண்ணாங்க. அந்த சாம்பிளை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்கு. நீங்க அதை எடுத்துக்கிட்டு உடனடியா ராஜபாளையத்துக்கு வரணும் மாமா. அது ப்ரூவ் ஆகி அபூர்வா ஜெயிலுக்கு போனாதான் நம்ம 2 குடும்பங்களும் ஒன்னு சேரும் மாமா. நீங்க உடனே எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் மாமா. இங்க பாரு, இந்த 2 குடும்பமும் ஒன்னு சேருதா இல்லையான்றதுல எனக்கு கவலையே இல்லை. இன்ஃபேக்ட் ஒன்னா சேரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. ஆனா அந்த அபூர்வா தான் உங்க அம்மாவை கொலை பண்ணான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இப்பவே கிளம்பி வரேன். தேங்க்யூ மாமா. வாங்க மாமா. ஹே பூமி, வார்த்தைக்கு வார்த்தை சும்மா மாமா மாமாலாம் கூப்பிடாத. இங்க எல்லாம் சுத்தி நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க, சொல்லிட்டேன். சரிங்க மாமா. ஹேய் சரி சரி வாங்க. போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் சார். இவரு உங்களுக்கு என்ன வேணும்? என் புருஷ் இந்த கேஸ் விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? என்ன ஒரு ப்ராப்ளம்ல இருந்து சேவ் பண்ணாரு. இஸ் a ரியல் ஹீரோ. இவர் எப்பவும் அப்படிதான். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே அவர் ரியல் ஹீரோ. என்னோட ஹீரோ. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா சார்? நோ சார், இட்ஸ் ஓகே. எங்களுக்கு இது வேணாம் சார். ஆக்சுவலி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும் சார். இது ரொம்ப எமர்ஜென்சின்றதுனால ஒரு மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டேன். ஓ சரி, உட்காருங்க சார். உட்கார். நீங்களும் உட்காருங்க. வழியில யாரோ வந்தாங்கன்னு சொன்னீங்களே, ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்களா? அவங்க வந்தது நான் எடுத்துட்டு வந்த இந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்துட்டு போறதுக்காக தான். அவங்க எடுத்துக்கிட்டு போகல இல்ல? எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இன்னொரு சாம்பிளுக்காக ட்ரை பண்ணணுமா? தேவையில்லை சார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும்னு நான் முன்னாடியே யோகிச்சு ஒரிஜினல் சாம்பிளை என்னோட இவரோட கார்ல மறைச்சு வச்சிருந்தேன். அவங்க எடுத்துட்டு போனது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். இது ஒரிஜினல் சாம்பிள். நீங்க இமீடியட்டா இத டிஎன்ஏ சாம்பிளுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா, இதை நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார்? எப்படியும் 4 to 6 days ஆகுமா? இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்ல அபூர்வாவோட பிளட் சாம்பிள் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா அவளை அரெஸ்ட் பண்ணிடுங்க சார். என் அம்மாவை கொலை பண்ணது அந்த அபூர்வா தான்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்கேன். நான் முயற்சி பண்ண ஒவ்வொரு வாட்டியும் நான் தோத்து போயிட்டே தான் இருக்கேன். கடைசியா என் அம்மா தான் அபூர்வா ஒரு கொலைகாரின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எனக்கு பின்னாடி இருந்து வழி காட்டுறாங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நான் எக்காரணத்து கொண்டு இழக்க விரும்பல.
அம்மா என் கூட இருந்திருந்தா என்னை சுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காது. நான் இந்த மாதிரி சந்தோஷத்தை தேட வேண்டிய ஒரு நிலைமையே ஏற்பட்டிருக்காது. பூமி, காம் டவுன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க முயற்சிக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னைக்கா இருந்தாலும் குற்றவாளி வெளியே வந்துதான் ஆகணும். அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இங்க பாருங்க பூமி, இந்த கேஸுக்கும் அவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என் உள் மனசும் சொல்லுது. அன்னைக்கு என்ன, இன்னைக்கு உங்களை சேவ் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ணரோட நிழல்ல இருந்ததால தான் பாண்டவர்களால மகாபாரதத்தை ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இப்பவும் நீங்க செய்யற முயற்சியிலலாம் நீங்க வெற்றி அடையணும்னா கண்டிப்பா அவரு உங்க பின்னாடி இருந்தே ஆகணும். என்னை விட்டுட்டு அவர் எங்கேயும் போக மாட்டாரு. தேங்க்யூ சார். போயிட்டு வாங்கம்மா. மாமா, தேங்க்ஸ் மாமா. மாமா, இப்பதான் யாரும் இல்லைல்ல, மாமான்னு கூப்பிடலாம்ல. உங்களை நான் இந்த விஷயத்துல தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க ராஜபாளையம் வராம இப்போ இந்த வேலை கண்டிப்பா நடந்திருக்காது. இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வேலை முடிஞ்சிருச்சுல? மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சு இப்ப? எதுக்கா நீ அழுகிற? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்புறம் எதுக்கா இந்த கண்ணீர்? என் அம்மாவை கொன்ன அபூர்வாவுக்கு தண்டனை கிடைச்சு அவளோட உண்மையான முகம் அப்பாவுக்கு தெரியணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா போகும்போது கூட என் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னை வெளியில தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ என்னை புடிச்சுக்கிட்டது இந்த கைகள் தானே மாமா. இந்த கையில தான் எனக்கு உயிர் கிடைச்சது. இந்த ஊருக்கு வந்து எங்க போகணும், யாருக்கிட்ட இருக்கணும்னு எதுவுமே தெரியாத எனக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை கொடுத்தது நீங்க தான் மாமா.